கன்னத்தில் முத்தத்தின் நேரம் அது காயவில்லை. கண்களில் ஏன் இந்த கண்ணீர் அது யாராலே? கண்ணியின் கழுத்தை பார்த்தால் மனமாகவில்லை. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் என் ஃபேமிலியோட ஒரு 3 days கேரளா போயிருந்தேன். அங்கே என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். சாட்டர்டே, சண்டே, மண்டே 3 நாள் தான் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். காரில் போனனால மோஸ்ட் ஆஃப் த டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. சாட்டர்டே மார்னிங் 9க்கு மதுரையிலேருந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். பிளான் என்னென்னா சாட்டர்டே த்ரிஷூரில் ஸ்டே பண்ணிவிட்டு சண்டே மார்னிங் கிளம்பி கொச்சி போகிறது தான். ஈவினிங் 4க்கு த்ரிஷூர் ரீச் ஆனோம். அங்கே நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலோட நேம் சிட்டி சென்டர் பிஆர் ரெசிடென்சி. இங்கே ரூம் ப்ரைஸ் 2500, பட் நாங்கள் 4 members இருந்தனால எக்ஸ்ட்ரா 500 பே பண்ணோம். ஸோ டோட்டலாக 3000. த்ரிஷூரில் ரூம் புக் பண்ணதுக்கான ரீசன் குருவாயூர் டெம்பிள் போகிறதுக்கு தான். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த பிளேஸ்லேருந்து டெம்பிள் போகிறதுக்கு 1 hour ட்ராவல் டைம். குருவாயூர் டெம்பிள் போகணுன்னு நினைக்கிறவங்க நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் க்ளோசிங் டைம் தான். ஆன்லைனில் 7க்குலாம் கோயில் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் நான் த்ரிஷூரில் கேட்ட வரை எல்லாரும் 10 வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லி நாங்களும் நம்பி வந்தோம். நாங்கள் கோயில் ரீச் ஆனப்போ டைம் 7:30. கோவில் 10 வரைக்கும் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் டிக்கெட் கவுண்டரை 7க்குலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஸ்பெஷல் டிக்கெட்டில் உள்ளே போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. ரிட்டன் த்ரிஷூர் ரூமுக்கு வரும்போது டைம் வந்து 11. சாட்டர்டே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணனால எல்லோரும் ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டோம். ஸோ சண்டே மார்னிங் டே ஸ்டார்ட் ஆனதே 8க்கு தான். இன்னைக்கு பிளான் த்ரிஷூரில் இருக்க ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து 2 hours ட்ராவல் பண்ணி கொச்சி போகணும். கண்ணியின் கழுத்தை பார்த்தால் மனமாகவில்லை. காதலன் மடியில் பூத்தாள் ஒரு பூ போலே. கொச்சின்ல சண்டே ஈவினிங் 3 to 5 4 பேருக்கும் மினார் க்ரூஸில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். கொச்சின் வந்து லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே வர்றதுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. ஒரு பர்சனுக்கு டிக்கெட் ப்ரைஸ் 750. ஸ்நாக்ஸ் அண்ட் டீ காஃபி ப்ரொவைட் பண்ணுவாங்க. லன்ச் இருக்காது. ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸோட ஈவினிங் சன்செட் டைமிங்கில் வந்திருக்கேன். பட் இந்த டைம் ஃபேமிலியோட வந்திருந்தேன். 750 rupeesக்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து தான். மேஜிக் ஷோ, டிஜே எல்லாம் நடக்கும். பட் அது எதுவுமே பிடிக்கலனா கூட அந்த சீயை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு காமான என்விரான்மெண்ட்டில் இருக்கிறதோட ஃபீலே தனி தான். மெரைன் டிரைவ்க்கு பக்கத்துலேயே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஈவினிங் வீட்டில் 3 பேரும் லூலு மால் போகிற பிளான் பண்ணியிருந்தாங்க. நானும் மிலோவும் ரூம்லேயே இருந்துட்டோம். எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ப்ளஸ் நான் ட்ரிவாண்ட்ரமில் மந்த்லி ஒன்ஸ் லூலு மால் போகிறனால எனக்கு போகிற இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ அம்மா, அப்பா, தங்கச்சி மட்டும் தான் போயிட்டு வந்தாங்க. நான் ரிட்டர்ன் வரப்போ எனக்கு தலப்பா கட்டியில் ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஸோ நைட்டு கொத்து பரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சு அன்னைக்கு டேவை முடிச்சாச்சு. கொச்சினில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலோட நேம் ஆஸ்ட்ரோ மெரைன். இங்கே 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். 2 ரூமும் சேர்த்து ப்ரைஸ் 3600 வந்துச்சு பெர் டேக்கு. இங்கேருந்து மெரைன் ட்ரைவ் பக்கத்துலன்றனால மண்டே மார்னிங் சீக்கிரமாக எந்திரிச்சு போய் சன்ரைஸ் பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் மண்டே மார்னிங் 3லேருந்தே நல்ல மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிருச்சு. 8 வரை மழை ஸ்டாப்பே ஆகலை. ஸோ அதுக்கப்புறமா கிளம்பி போய் ஒரு வாக்கிங் போயிட்டு அங்கே டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் ரூம் வந்துட்டோம். இந்த ட்ரிப்போட மெயின் ரீசன் வந்து எர்ணாகுளமில் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணுன்னு தான். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த பிளேஸ்லேருந்து இப்போ எர்ணாகுளம் போகிறதுக்கு ஒரு 1 hour ட்ராவல் டைம். மதுரையில் வீட்டு பக்கத்தில் யாராவது ஃபங்க்ஷன் வச்சாலே நான் போக மாட்டேன். எனக்கு க்ரௌடட் பிளேஸில் இருக்கிறது, ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுலாம் அவ்வளோவா செட் ஆகாது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிடுவேன். பட் இப்போ மதுரையிலேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அதுவும் ஃபேமிலியோடு வந்ததுக்கு ரீசன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு என்கேஜ்மெண்ட். இப்போ நான் என்னோட 2nd கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் இதுக்கு முன்னாடி நான் இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணேன். ஸோ இன்ஃபோசிஸ் மைசூரில் ட்ரைனிங்லேருந்து எனக்கு இவங்களை தெரியும். ஷீ இஸ் அ ஃப்ரெண்ட் அண்ட் அ சிஸ்டர். ஹாலோட என்ட்ரன்ஸ்லேயே டீ, காஃபி, ஜூஸ், ஸ்டார்டர்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நான் உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே 2 glass ஜூஸ் குடிச்சிட்டு தான் என்டரே ஆனேன். ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு வந்தனால எனக்கு வந்து சாப்பிட இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ லஞ்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக டெசர்ட்க்கு வந்துட்டேன். அங்கே நிறையா கேக், ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் சூப்பராக என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து ரிட்டன் ஜர்னி டு மதுரை அரௌண்ட் 2க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மண்டே நைட் 11-11:30க்கு மதுரை வந்து ரீச் ஆகிட்டோம். வீட்டில் லூலு மால்லேருந்து குல்ச்சாவா இல்லை ரொட்டியான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அது ஒரு 2 packet வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு பேக்கெட்டில் 6 to 7 pieces இருக்கும். ஒரு பேக்கெட்டோட ப்ரைஸ் 35 rupees. இதை சீக்கிரமாக காலி பண்ணி ஆகணும். பிகாஸ் 2 to 3 days எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ டியூஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது தான் எடுத்துக்கிட்டோம்.
பட் ஸ்டில் கொஞ்சம் இருந்தனால நைட் இதை வச்சு பீஸா மாதிரி பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணியிருந்தோம். பீஸா பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பன்னீரில் சாஸ் அண்ட் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுக்கு ஆரிகானோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். ஃபைனலாக சீஸை நல்லா கிரேட் பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. பீஸாவோட கார்லிக் ப்ரெட்டோட டேஸ்ட்டும் சேர்ந்துருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி மேலே இன்னொரு பேஸ் ஆட் பண்ணி பட்டர் அண்ட் கார்லிக் அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஒரு தின் கிரஸ்ட் பீஸா வித் கார்லிக் ப்ரெட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வீட்டில் இருக்க நான் அண்ட் சப்பாத்தி அதை வச்சு கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவோட எண்ட்க்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.